GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டத்தில் அமைந்துள்ளது சோம்பர்பெட் தாலுகா. இந்த பகுதியில் உள்ள மடிகேரி சோம்பர்பெட் மாநில நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்வது வழக்கம். இதனால் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். அதேபோல் அங்குள்ள வளைவான பகுதிகளில் அவ்வப்போது விபத்துகள் நடந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதியன்று அங்கு நடந்த விபத்து என்பது வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று காலை 11 மணியளவில் நகரூர் பகுதியில் இருந்து புறப்பட்ட பிக்கப் வாகனம் ஒன்று 3 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு மடிகேரி சோம்பர்பெட் மாநில நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வாகனம் அங்குள்ள வளைவான பகுதியில் வேகமாக வந்து கொண்டிருந்த போது திடீரென பிக்கப் வாகனத்தின் 2 டயர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அந்த வாகனம் சாலையில் அங்கும் இங்குமாய் அலைமோதி கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்பிர கவிழ்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த விபத்தில் ஒருவர் மட்டும் எந்தவித காயமும் இன்றி பிழைத்துக் கொண்டார். ஆனால் மற்ற 2 பேர் வாகனத்திற்கு அடியில் சிக்கிக் கொண்டதால் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். பின்னர் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த 2 பேரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் இவர்களுடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக மடிகேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது டயர் வெடித்து பிக்கப் வாகனம் விபத்துக்குள்ளான CCTV காட்சிகள் வெளியாகி பார்ப்போரை பதற வைக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.